சிறகடிக்க ஆசையில் மீனா கொஞ்சம் பேக்கு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே இப்போலாம் வர வர தெரிஞ்சிருது. ஏன் அப்படின்னா வந்து குட்டை குனிஞ்சிக்கிட்டே எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிட்டு குடும்பத்தையே அவமானப்படுத்தினாலும் சரி ஓகே பரவாயில்லன்ட்டு அத்தை பாவம், அத்தை தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு வந்து பூரி வேணுமா தோசை வேணுமான்னு சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ சிறகடிக்க ஆசை மீனாவா இல்லை பாக்கியலட்சுமி பாக்கியாவா இதுன்னு நமக்கே குழப்பமாயிடுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆனால் வந்து இப்போ விஜயா எவ்வளோ திட்டினாலும் வந்து இவங்க மீனா கேட்டுக்கிறாங்கிறதுக்காக அடுத்து என்ன நினைக்கிறாங்க, ஸ்ருதியும் நம்ம திருப்பி திட்டணும்னு நினைக்கிறாங்க. பணக்கார பைத்தியம் ஸ்ருதிக்கு ஒரு பேர் வச்சு அவள் என்ன குறை சொல்கிறா, நான் தான் தப்பு பண்ணேங்கிறா, விடுவானா நான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி அதுக்கு அப்படியே எதிரான ஆள். மீனா மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு பணக்கார குடும்பத்துலேருந்து வந்தவங்க, தானாக சம்பாதிக்கிறவங்க, சுயமாகவே வந்து சிந்திக்கக்கூடிய தைரியமான ஒரு ஆள். தப்புனா தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்க. இப்போ இவங்கள போய் விஜயா தேவையில்லாமல் சீண்டுனாங்க அப்படின்னா வந்து அரையிறத கூட கை ஓங்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. வயசெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வயசு முக்கியம் இல்லை, யார் தப்பு செஞ்சால் தப்பு செய்யலாங்கிறது தான் விஷயம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடி வாங்க போகிறாங்க விஜயான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.